எது கத்துற? என்னாச்சு அவன் பிள்ளை? அதெல்லாம் வீட்டில் பத்திரமா இருக்கு, ஒன்றும் இல்லை, பயப்படாது. பிள்ளைலாம் கடத்தி போக மாட்டாங்க. 2 பேரும் முதல்ல போய்க்கிருக்கா. 2 நாள் பயவில் லீவு. இன்றைக்கி வர்றா, தண்ணி குடிக்க போகிறா. ஆனால் அம்மா எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க. தண்ணி குடிக்குமா என்னான்னு தெரில. ஒன்றும் இல்லை, வண்டியாண்டா ஓடி 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 அங்கே வண்டியை பார்த்தா பயந்து ஓடியா தரேன். ஓடியா 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 ஓடி எங்கே போய் 8 தட்டுக்கு போகிறா ஒரு ஆத்தி பாபியை நண்டு. ஓடி 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 தண்ணியை குடி, பொறுமையாக குடி, ஓடியும் பா தண்ணி குடிக்காம ஓடியும் வா குடிச்சிக்க. அப்புறம் அங்கே வயக்காடு தான் போகணும். வாருங்க, என்னமோ நெத்தே பார்க்காத மாதிரி எப்படி ஓடுறாங்க. ஒரு டெய்லி திட்டுக்கிட்டா இருக்காங்க. ஆனால் இவங்க ஆசை இன்றைக்கி தீராதுங்க. வாரு போய் மரத்தெல்லாம் அப்படியே போய் இங்கிட்ட போய் இப்படி சுற்றி இந்த மரத்துக்கு வந்து நின்றுவாங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். இன்றைக்கி நம்ம ஸ்கைப்பால் நண்டு எல்லாம் வந்துட்டாளுங்க. வீட்டில் நம்ம ஜெசிகா அவளை விட்டு வந்தாச்சு, ரெட்டச்செல்லி விட்டு வந்தாச்சு. ஜெசிகா வந்து கால் நகை லைட்டாக வளர்ந்துருக்கோல, அது லைட்டாக அறுத்து விட்டேன். கொஞ்சம் ஊட்டமாடாக இருந்தால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி வீட்டில் விட்டுச்சு. புல் இருக்குங்க வீட்டுக்கு, ஆனால் பிரச்சனை இல்லை. வாங்க, அவன் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. நம்ம பிடிச்சிட்டு போய் ஆரம்பிப்போமா? டைல ஊமிச்சு ரசிகர் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டா, நீங்கள் ஓடுவா, அப்படியே தசி கொடுப்பா. நண்டு எங்கே இருக்காண்டே தெரில. பயவில் கரடி இந்த இருக்குது, ஒரு கரடி ஒன்றே இருக்குது. அவ்வளோதான், அதுவும் பிஞ்சு போச்சுந்தா. நெத்தே கிடைக்கலந்தா. உனக்கு பாதி வேறு யாரும் கொடுப்போம். நம்ம இந்தடா பிளாக் சாமி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம தின்றா, நானும் விஷத்தெல்லாம் கொடுக்கலடா. எங்கே முரட்டு மோனிக்கா வாடி, நான் உனக்கு ஒன்று ஒரு நெத்தில் எத்தனை பேர் பங்கு வேணாமா? இந்தடா மிக்கி, நீ தின்றா. அதான் நீ நல்லா விளாடா. அவள் கொடுத்து ரொம்ப சுத்தம் பார்க்குறான். வாடா செம்பரியாடு எல்லாம் வேணும் பின்னாடி இப்போ தேடிக்கிருக்கு. நீ காற்றடிச்சாத்தான் விழுகும், எதுவுமே விழுகலை. சரி வாங்க, நம்ம இங்கிட்ட மரத்து பக்கம் போவோம். கூட்டுக்கு போயிட்டா நம்ம ஸ்கைப்பால் நண்டு 2 நாள் லீவில் பயவில் பார்க்காத மரப்பெல்லாம் போய் பார்த்துட்டு வருவாளுங்க. இத்தனை நாள் நல்லா 2 நாள் நான் எனக்கு பிபி ப்ரெஷர் ஏறாமல் இருந்துச்சு. இன்னும் வந்துட்டாளுங்களே எனக்கு ஏற்றிடுவாளுங்க. ஒரே பிபி ப்ரெஷர் ஹையாக ஏறி போயிடும். என்ன மச்சான் பேசாமல் அமைதி நின்றுக்கிட்டே, என்னடா என்னைக்கு இப்போ நிற்க மாட்டேன்? என்ன ஒரு கண்ணு வீங்கி இருக்குது, இந்த கண்ணு என்னடாச்சு? நல்லா தண்டை இருந்த மூஞ்சிச்சு வீங்கின மாதிரி இருக்குங்க. ஆமாம், ஒரு மாதிரி வீங்கின மாதிரி இருக்குது. என்ன செந்தில் சைலண்ட்டாக இருக்கேன் மச்சான்? என்னடாச்சு? காலையிலேருந்து இந்த நான் சரியான பனி நேற்று வேறு வரி குதிரான் தான் போகிறாங்க. அவ்வளோதான் பார்க்கணுங்க. அவள் போடுற பிளான் தான். அப்படியே பூந்து உள்ளே போயிடுவாளா, அப்படியே பூந்து அங்கிட்டு போயிடுறாங்க. எல்லா ஆடு இப்படி போயிடும், இவன் மட்டும் போயிடுவா. அதனால தான் பயப்படல. இவ்வளோ மட்டும் ஒரு கண்ணா பக்கம் இந்த போகிறாளா ஊராளா என்ன மரம் இருக்குன்னு இங்கிட்டு வந்துடுறாங்க. இந்த அங்கிட்டு ஒரு மரம் நெத்து இருக்குது, அந்த மரத்தை தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாரு இன்னும் நடுத்தர் நண்டு கடைசியில் வர்றான். பயவில் 2 நாள் போட்டோன்னே வீட்டில் ஒத்த புல் திங்க மாட்டேன்றாங்க. பாருங்கள் எப்படி ஓடி போயிட்டா. திருப்பி எவ்வளோ தேத்தணும் பயவில் சொன்னால் நம்ப மாட்டேங்க. ஒரு 2 நாள் முன்னாடி 4 மணி நேரம் இங்கே மெஸ்ட்டு அப்படியே நம்ம தோட்டத்து பக்கத்தில் போய் புல் அறுத்து வச்சு தோட்டத்தில். சரி அந்த புல்லை அப்படியே தூவி விடுவோம். நான் தின்னுட்டுன்னு விட்டேன். இங்கே காஞ்ச புல்லாக கிடச்சா எங்கள் பக்கத்து ஊரில் போகல. இங்கேனே சுற்றி கம்மையில் மெஸ்ட்டு 4 மணிக்கு போய் அங்கே வர்றேன். ஒருத்தன் கூட அந்த பச்சை புள்ள பசியில் இருக்காங்க தொடவே இல்லைங்க. ஏன்னா மேயிற ஆடுகள் மேய்ஞ்சு பழதுனால அந்த புல் கட்டி கை வளர்ப்புக்கு லாய்க்கியே கிடையாதுங்க. இந்த 2 நாள் போட்ட வீட்டில் ஸ்கைப்பால் அவ செட் ஆகிட்டோம். அந்த நண்டு வரி குதிரை ஊமச்சி எவ்வளோ புல்லே பச்சை புல் தொடலைங்க. இப்போ பசியாக இருந்தாலும் காஞ்ச புலர் ஆகுறாங்க. ஏன்னா கம்மா மெத்தலுக்கு செட் ஆகிட்டாங்க. ஆனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஆடு கம்மா மெத்தலுக்கு செட் ஆகிடுச்சு. இந்த காஞ்ச புல்லை கடிச்சா கூட எங்கிட்ட பால் ஊறுது, பௌத்த நெப்பிக்கிறாங்க, சமாளிக்கிறாங்க. ஆனால் பச்சை புல்லை தேட மாட்டாங்க. ரொம்ப லேட்டாக பற்றிட்டோமோ அப்போ மட்டும் அவசரத்துக்கு ஊறாங்க. தவிர மற்றபடி எப்பயும் போல் பற்றிட்டோம்னா காஞ்ச புல்லை தான் திங்கிறாங்க. பச்சையே தேட மாட்டேன்றாங்க. ஓடுவாங்க வேமா போய், ஆனால் தின்ன மாட்டேன். யாத்தே எங்கேயோ போய் எப்போ வந்த இப்படி போய் அது வரைக்கும் பார்த்துட்டு திருப்பி அப்படியே வர்றா. மச்சான் 1 மச்சான் 2 பேரும் கத்தாமல்லாம் மெய் வாங்கி தாயாக்காண்டு இவெல்லாம் அப்படியே ஒன்றுவார். ஒரு நாளைக்கு 3 தடவை கூப்பிட்டு பாலை கொடுக்குறது. பயவுள்ள அந்த உள்ளே போய் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவாங்கிட்ட உள்ளே தான் இருப்பான். நான் எப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் போனனோ அப்போல்லாம் கண்டிப்பாக போய் பிபி ப்ரெஷர் செக் பண்ணிக்கிறவங்க. ஏன்னா அது நமக்கு தான் தெரியும். இப்போ ஏதாவது அந்த இப்போல்லாம் ரீசெண்ட் டைமாக அந்த உடம்பு சரியில்லாமல் அப்போல்லாம் போனேன். நர்ஸக்கா நமக்கு பிபி ப்ரெஷர் செக் பண்ணணும்னே இந்த வயசுலேயே வரப்போ போகுதுனாங்க. அது எனக்கு தாக்கா தெரியும். செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி பார்த்தோன்னே இல்லை நார்மலாக இருக்குங்க. ஆச்சரியமாக இருக்குது, நார்மலாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லும் ஃபீல்டு இங்கே இருக்கும்போது தவறு ஸ்கைப்பால் ஒரு பக்கம் நண்டு ஒரு பக்கம் கத்த விடுவாங்க. அப்படியே டென்ஷன் ஆக்கிடுவாங்க. என்றைக்குமே ஆடு மாடு பைக்கிற எல்லாருக்கும் பிபி ப்ரெஷர் வந்து சாப்பிட போகிறோம். அது தெரிஞ்சு வச்சு நல்லா. ஏன்னா அது அப்படியே ஒரு நேரம் நல்லா இருக்குங்க, ஒரு நேரம் கிறுக்கு பிடிக்க வச்சு பாய்வில் சுத்த வச்சிடும். அதனால தான். ஆனால் மற்ற நேரத்தில் கூலாக இருக்குங்க. ப்ரெஷர் தான். இத்தனை நாள் நான் செக் பண்ணுறேன், எப்படிலாம் உங்களுக்கு கரெக்டாக நார்மலாக தான் இருக்குன்றாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியுது டென்ஷன் ஏற்றி கிறுக்காக்கி விட்ருவாங்க பயவில்லைங்க. இன்றைக்கி 2 நாள் வரலையா, இன்றைக்கி கிறுக்காக்கிடுவா அவளை. இன்றைக்கி பக்கத்தூர் கூட்டு போய் நெத்து திங்க விட்டால் தான் அந்த பசி தீரும், இல்லாட்டி தீரவே தீராது. அந்த 3 பேத்துக்கு வராங்க 2 பேர். இந்த கண்ணு மையே இந்த வட்ட செயலாளர். அவள் கரடி கூட அப்படி இல்லை. கரடி ஒரு நேரம் ஓடுவாப்பில்ல பிள்ளை. நந்தா இவ 2 பேரும் சேர்ந்தாளுங்க, ஒன்று சேர்ந்தாளுங்க ஊரவே வித்துருவாளுங்க. வாங்க வட்டச்சையில் வண்டும்புறம் வரி குதிரை அப்படியே ஒன்றும் தெரியாம மாதிரியே நடிப்பா. ஆனால் பயவுள்ள அப்படியே கிறுக்காக்கி விட்டுருவான் நம்மளை. கரடி அப்படி இல்லை. கரடி நல்லா ஃப்ளைட்டா கரடி
கரடி எப்படி ஆளாக இருந்தா. ஆனால் கரடி களவாணித்தனம் பண்ணும், சேட்டெல்லாம் பண்ணாது அந்த அளவுக்கு. நான் கரடி. ஆனால் அந்த வெயிலில் வேலை பார்க்குறவங்க, அந்த நம்மளை மாதிரி ஆடு மாடு மேய்க்கிறவங்க, இவங்களுக்குலாம் சுகர் வராது, அது போக அந்த உப்புச்சத்து இது வராதுன்றாங்க. ஆனால் சொல்ல என்ன கேட்டால் உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாட்டினா இந்த இது வரைக்கும் பிறந்துலேருந்து ஊசி மாத்திரை போடவே இல்லைன்றாங்க. அவங்களுக்கு கூட சுகர் வந்தாலும் வந்துடுங்க. கரெக்டாக உடம்பை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க. அது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. என்ன கேட்டால் அப்படி தான் நான் சொல்லுவேன். நானே சிலத்தில் உடம்பை எப்படியாவது அசால்ட்டை விட்டோம் அப்படி தான் திருப்பி அப்புறம் ஃபீவரை கொண்டு வந்து அப்புறம் திருப்பி நார்மலாக கொண்டு போகிற கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அது பெரிய தலைவலிங்க. சொன்னால் நம்ப மாட்டேங்க. ஒரு காலத்தில் நான் கூட ரன்னராக இருந்தேன். என்ன வேறு ரன்னரா அதுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சின்ன பிள்ளையில் ஸ்கூலில் அந்த ஓட்டப்பட்டியில் வைப்பாங்க. அது அப்பப்போ கொஞ்சம் சும்மா டெவலப்ட் ஆகி அது 10th வரைக்கும் நானும் வெளியூர்லாம் போய் சின்ன பெரிய கோப்பையில் வாங்கல, சின்ன கோப்பையில் வாங்கியிருக்கேன். நல்லா ரன்னிங் ஓடி அப்போல்லாம் பாடி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்க. என்றைக்கு அதை ரன்னிங்கை விட்டனோ அதுலேருந்து அப்படியே போச்சுங்க. அப்படியே பாடி என்றைக்குமே பாடி அந்த ஆரோக்கியத்தை விட்டோம்னா போச்சுங்க. திருப்பி கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க. அது யாராக இருந்தாலும் அப்படி விடக்கூடாது. முடிஞ்சது கரெக்டாக வச்சுருங்க. அன்றைக்கி அப்போ கிரவுண்டில் ஓடிக்கிருந்தேன். இப்போ வேறு ஒன்றும் இல்லை, இந்த கம்மாக்குள்ளே ஓடிக்கிருக்கேன். இவங்க கூட ஓடிக்கிட்டே இருந்தால் தான் வேறு வழி இல்லை. அதனால் என்கிட்ட அந்த கால் வலி சமாளிச்சுக்கிறேன். இல்லாட்டி ஓடுற தான் சமாளிக்க முடியாது. இவங்களை வச்சு சேர்க்க முடியாது. கிளம்பிட்டாங்க. ஒரு காலத்தில் முதல்ல இந்த இடத்துக்கு வரும்போது பையூரில் இருந்தால் நம்ம புளிய மரம் இந்த இலையை திண்டு கத்தி குமிச்சுக்கிருந்தா கழுத்துக்குள்ளே அப்படியே அந்த விஷம் வந்து ஏறிச்சு கல் அந்த நாக்கோட்டாஞ்செடி. இப்போ பையூரில் ட்ரைனிங் எடுத்துட்டா அந்த இலையை கடிக்கிற வச்சா அது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. இந்த திண்டு பழகல நினைக்கிறேன். எக்கு போடுறேன் அந்த அளவுக்கு. ஆனால் தின்றாங்க ஒன்றும் செட் ஆகிட்டான் போல். முதல்ல திங்கும் போது கொஞ்சம் எட்டையாவர ஆடுகளுக்கு இந்த கள்ளிச்செடியும் நாக்கோட்டம் செடியும் அந்த விஷம் சேரலை. அப்புறம் சேர்ந்துக்கிறது போக. ஆனால் இவளுக்குலாம் சேர்ந்துக்கிறேங்க. பள்ளை ஆடு, சீனி ஆடு, சேலங்கருப்புலாம் இதிலே இருக்கிறனால முக்கியமாக அந்த ஸ்கைஃபால் ஒர்க் இருக்குல்ல அதெல்லாம் நல்லா சேர்ந்துக்கிறேங்க. அதெல்லாம் கள்ளி ஆடு பெஸ்ட்டு. இதை திங்க என்னால எம்பூட்டு விஷம்லாம் தாங்கிக்கிறேங்க. சரி வாங்க போகலாம். யாருக்கும் ஒரு எவனும் பார்க்காம இருக்காங்க. யாரு இப்போ பாபி இங்கே எடுத்துக்க பாபி, ஸ்கைஃபால் வர்றா. அவங்க பாட்டி ஸ்கைஃபால் பறிங்கிட்டா. எப்படி நான் நினச்சேன் பறிங்கிட்டால வேண்டி உன் பேத்திக்கிட்டு இருந்து பாருங்க. அவளுக்கு கூட இந்த தின்னு நான் வேணான்ட்டா வாத்தியா 2 கடைசியில் வேணான்ட்டாங்க. எங்கே யார் நம்ம இவனுக்கு மூலிக்காவது கொடுக்க மூலி மூளை இங்கே வர்றேன் தின்றா. அப்படி தின்றா இந்தா நீ தின்றா. அவனுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தின்னு அப்படி தின்னு. பையன் உள்ள உங்கள் பாட்டி அவன்கிட்ட தனியாக பருங்கி போயிட்டாலே இவன் தின்றான் பார்த்தியா. அவனை மூலிக்கு பையன் கோச்சேன். அங்கெல்லாம் போனால் கிடைக்காது தான் என் கையில் தின்னு நல்லா. அவங்கெல்லாம் ஓடி போயிட்டாங்க வேறு போயிட்டாளுங்களா உள்ள. அதான் நான் பார்த்தேன். இவன் நிற்பாங்களா போயிட்டு அந்த பக்கம் வெளியேறுவாங்க. அதுக்குள்ளே இன்னும் இவங்க வெளியே வராமல் இருக்காங்க. ஓடியா தா வா. செவ்வாய்க்கிற கணக்கா நம்ம பூமி ஆகி போச்சுங்க. பங்குனி மாதம் பனி விழுவும் ரைட்டு. நான் பகலெல்லாம் வெயில் இப்படி செவ்வாய்க்கிரத்தில் பகலெல்லாம் வெயில் அடிக்கும், நைட்டெல்லாம் பனி விழுக்கும். அந்த மாதிரி கதை கணக்கா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும்ல. அதே மாதிரி நல்லா வெயில் அடிக்குதுங்க பகலெல்லாம். நேற்றெல்லாம் சரியான வெயில். நான் நேற்று நைட்டு ஒரு 2:15 இருக்கும் எந்திரிச்சேன். அதாவது எந்திரிக்கல, ஊசி போட்டாங்க. நம்ம மைக் செட்டு மயக்கா நேரத்தில் 2 மணிக்கு என்ன தெரியல, கனவு கண்டாலும் தெரில. எந்திரிச்சு யாத்தே எப்போ என் பிள்ளைய கொடுங்கடான்னு கத்திக்கிருக்கா. அவ்வா கத்துறாண்டு கண்ணுமையை கத்துறாண்டு அப்படி வரிசை எல்லாம் கூட்டி கத்த ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எதுக்கே கரெக்டாக 2:15 பனி அப்படி குட்டிக்கு இருந்துச்சுக்கா. குட்டியெல்லாம் நடிக்கிட்டே இருந்துச்சு. அதனால தான் நம்ம அந்த நெத்தி போட்டு மச்சான் ஒரு மாதிரி காய்ச்சலாக இருக்க மாதிரி தெரியுது. அவள் சில்க்கு எல்லாமே ஸ்லோவாக நடக்கிறாங்க. காய்ச்சல் சரியான பனியை என்னால் வெளியே படுத்து உள்ளே படுக்க முடியல. வெளியே ஆடெல்லாம் வெளியே தான் படுத்து கிடந்துச்சு. குட்டிக்கிட்டு எல்லாமே கிடந்துச்சு. அப்படின்னு நடிக்கிட்டே இருந்திருக்கும் போல். நான் அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் படுத்துட்டு தாங்க முடியல. செம்ம பனிங்க. இது வரைக்கும் பங்குனி இப்படிலாம் விழுகும் இடையில பனி விழுகும். ஆனால் இப்படி விழுகும் தெரிலங்க. ரொம்ப பனிங்க. நல்ல அந்த மார்கழி மாற்ற பனி கணக்காக இருந்துச்சு. நாளைக்கெல்லாம் வெளியே போடக்கூடாது. இன்றைக்கெல்லாம் வெளியே போட்டோம்னா அப்புறம் ஆடு இன்னும் தாங்காது. ரொம்ப பனி விழுக ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி மோட்ரு ஓடல. இருந்தாலும் கிடைக்கிற கேப்பில் தண்ணி இருக்கும்போது இந்த தண்ணியை கூல் பண்ணிக்கிறேன் நம்ம தண்ணியை. அதனால தான் இப்படி உள்ள வச்சிட்டோம்னா அது வாடி குழுன்னு இருக்கும். நல்லா நிழல் வேறு. நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டும். பசங்க எல்லாம் அப்போ தான் வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்காங்க. கூடவே வரும்போது இந்த கண்ணுமே ஒதுங்கிட்டாங்க. உள்ளே எங்கிட்டோ கத்திக்கிருக்கா. இந்த வந்துட்டா நண்டு கரெக்டாக பாதையை பார்த்து நம்ம ஆள் இங்கே தான் போவான். கரெக்டாக வந்துட்டா. அவள் தனியாக 2 கத்திக்கிருக்கா பற்றியா. அவள் வடக்கு திரும்பி கத்துறா. நம்ம மேற்க வந்துட்டோம். தனியாக குடி நல்லா தனியாக குடி. இங்கே பாருங்க பண்ணி வேறு உழப்பிருக்காந்தா. தண்ணி எங்கனையாவது இருக்குந்தா. அதில் அந்த நெட்டில் கொஞ்சம் உழப்பிருக்கு. அந்த தண்ணியை குடிக்க விடக்கூடாது. ஆனால் தண்ணி தான் குடிக்கிறாங்க. கலங்கின தண்ணி குடிக்க மாட்டேறாங்க. இந்த தண்ணி வரும் நாளைக்கெல்லாம் குழப்ப போகுது. அவர் வந்துட்டு திருப்பி அங்கிட்டு தான் போகிறார். அவர் வா இந்த கத்தி போகிறாள். இப்போ திருந்த மாட்டான். எக்ஸட் மயக்கா வரும் முத்துன கொண்டாடி வேப்பங்களை அட்டாடி ஆத்தா. இப்போ தான் பூத்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் காய் நல்லா வந்துடும். முத்துன கொள்ளையா போய் வந்தால் தின்றா. என்னமோ அதிசயம் நினச்சி வரேன். வேப்பங்குள்ள தான்டா வேறு ஒன்றும் இல்லை. தின்னுங்கடா 2 பேர் தின்னுடா. மற்றையெல்லாம் பார்த்தாங்க முடியாந்துருவாங்க. அந்த அன்றைக்கே சோழியை முடிச்சு விட்டீங்கடா பாபி. நம்ம வரிக்கூற மகன் நெத்தி போட்டு மகன் இங்கே ஸ்கைப்பால் எடுத்து போயிட்டாங்க. இங்கே அங்கே போயிட்டாங்க. இப்போ தாங்க சொல்லி வாய மூடலை. அப்போ புத்தியை காட்டுவான்னு என்ன அப்படியே ஓடி எங்கேயோ சுற்றி வயக்காடுக்கு அங்கிட்டு வந்த கம்மா பார்க்க போயிட்டா. இப்போ இந்த ஆடை நிப்பாட்டிட்டு போய் இப்போ அத்திக்கு வந்தேங்க. கிறுக்காய்க்கிற கொஞ்சம் நேரம் நல்லா இருந்தாலும் ஒரு நாள் லீவ் கொடுத்தா போதும். நம்மளை அப்படியே டென்ஷன் ஆகிக்கிறான். நல்லா கொடியை கடிச்சிக்குங்க. அப்புறம் சாயந்தரம் வந்து கடிக்க முடியாது. பக்கத்தூர் போகணும். நல்லா திண்டுக்க அப்படியே உள்ளேருந்து ஒருத்தனை வெளியே வாங்க. மணி அடிச்சிச்சு. மணி கரெக்டாக 1 o'clock ஆகி போச்சு.
மறுபடியும் தண்ணி குடிச்சிக்கிறான்ப்பா. என்கிட்ட பரவாயில்ல, தண்ணி இருக்கிறனால பக்கமாக போச்சு. எப்படியோ ஒரு வழியாக நல்லா கூலிங் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, இந்த அளவு கூலிங். எப்பயுமே நல்லா துணியை சுற்றி அதில் நினச்சி வச்சுருவேன். இந்த வருஷம் ஏன் வைக்கலன்ட்டா அந்த ஃபீவர் சரியால் சளி பிடிச்சிருக்குங்க. இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு போனோன்னே துணியை சுற்றி பழைய டெக்னிக் தாங்க, அதான் கரெக்டு. நான் துணியை சுற்றி வச்சுருந்தா சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நல்லா குழுன்னு இருக்கும். இந்த மாதிரி இடையில தண்ணி வைக்கவே தேவையில்லை. அது பாட்டு காலையில் ஒரு தடவை நினச்சோம்னா போதுங்க, நல்லா ஃபுல்லாக கூலிங்காகவே இருக்கும். இன்னும் 10 பேருக்கு மேலே வரணும். அதுக்குள்ளே டைனோசர் கூட்டி போயிட்டேன். இதுக்கு மேலே நிற்க மாட்டேன்டா, எனக்கு பக்கத்தூர் போகணுன்னு தான் முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் வராமல் இருக்கீங்க. ஓடியா ஊமச்சி ஸ்கைப்பால் நெத்தி போட்டு வா வா வா. இதுக்கு நான் நின்று பார்க்குறீங்க, செம்பரி ஆடு தான்டா போகுது. அதுக்குள்ளே நின்று பார்த்துருவாங்க. செம்பரி ஆடு தான் போயிருக்கு. இல்லைங்களுக்கு சீக்கிரம் இறங்க. இங்கிட்டு வாடா கொம்பா, இங்கிட்டு போகிறா, வாடா. அவங்க வேறு பக்கம் போகிறாங்க. ஓடியா இங்கிட்டு வாங்கிட்டு நம்ம இங்கிட்டு போய் நத்திங்கிட்டு வரும். பிளாக் சாமி எங்கடா வெயிலில் படுத்துருக்கேன், நல்லா படுறா போடா, வேண்டுதலா எல்லாம் நல்லா படுத்துருக்கேன். நில்லுங்க அப்படியே கொஞ்சம் ரெஸ்டுங்க. ஆத்தே நம்ம கச்சா வருங்க குட்டி ஈத்தலி இது. ஆஹா, நான் இப்போ என்னடா கத்துறான்னு பார்க்குறேன். கால் வந்துருச்சுங்க நெருக்கி. ஆஹா சரி, பாடு ஒன்றும் இல்லை, நெருக்கி கால் வந்துருச்சு. கரெக்டாக வருது. தண்ணி கூட உடையில, குட்டி தான் வருது. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு தண்ணி கூட உடையும் போல். ஒன்றும் இல்லை கச்சா, நான் இருக்கேன், இங்கிட்ட எந்திரிக்காத. பாடு சரியான இடம், இதான் வசமான இடம். இதெல்லாம் குட்டி கரெக்டாக பிடிச்சி இழுத்துடலாம். பாடு குட்டி நெருக்கி தள்ளி வந்துச்சுங்க. வந்துச்சு. ஒன்றும் இல்லை, நேரம் அசையாத இழுக்கணும். இன்னும் கொஞ்சம் வரணும். இன்னும் பிடிச்சி இழுத்துற வேண்டியதாங்க. ஃபோனை கீழே வச்சிருவேன், இழுத்த வேண்டியதான். ஒரு வழியாக எப்படியோ குட்டியை பிடிச்சி இழுத்தாச்சு. என்ன குட்டி போட்டிருக்காங்கன்னா, பயவுள்ள பொட்டை குட்டி போட்டிருக்காங்க. அதுவும் மூலிக்காது பயவுள்ள. தெனாவுட்டுக்கிட்ட வந்து பார்க்குறா, நம்ம மக குட்டி போட்டா. உனக்கு பேத்தி பிறந்திருக்கு விட்டு, தெனாவிட்டு உனக்கு பேத்தி பிறந்திருக்கு. நல்லா கொஞ்சம் என்னன்னு தெரில. இந்த வட்டம் ஒத்த குட்டி போட்டிருக்கா. ஆனால் வகுறு அந்த அளவுக்கு இறங்கின மாதிரி தான் இருக்குது. என்னன்னு தெரில. அவ்வாட்டுக்கு எந்திரிச்சு நக்கி இருக்கா. பாப்பா எப்படின்னு தெரில. கொஞ்சம் நேரம் நக்கட்டும். நான் கையாலாம் பிடிச்சி நல்லா உரி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் எந்திரிக்கட்டும். ஒன்றும் தெரிலங்க. வகுறு குட்டி இருக்கா இல்லை ஒரு குட்டி தானே என்னன்னு தெரில. நான் விட்டு நீ வாடி முட்டிப்பிடாத, அவன் பேத்தியை தள்ளி போய் நல்லு. அன்னைக்கு நம்ம கண்ணுமை இதே இடத்துல குட்டி போட்டா, இந்த இடத்துல. இன்றைக்கி நம்ம கச்சாவோ குட்டி போட்டால் இந்த திருப்பியும் கொட்டாயை விட்டுக்கிட்டாங்க. இருக்கா பையன் உள்ள. பாப்பா எப்படி இருக்குண்டு இந்த மறுபடியும் காலை வாடுறா. ஆனால் என்ன தண்ணி கூட உடையில. நீ வாடி குட்டி மேலே படுத்துறாத, குட்டியை மீச்சிடாத. காலை வாரிக்கிட்டே இருக்கா. தண்ணி கூட இப்போ தாங்க உடஞ்சிருக்கு. தண்ணி கூட வந்தால் படுத்துட்டா. இன்னொரு குட்டி இருக்குது. அதே என்னடா வகுறு குறைஞ்ச மாதிரி இருக்குது. பாடு டைம் இருக்குது கச்சா. இன்னும் குட்டி வரல. இன்னும் குட்டி இப்போ தாங்க வெளியே வர வந்துருச்சுல. குட்டி வந்துருச்சு. படுக்க எந்திரிக்காவே இருக்கா. பாப்பா கொஞ்ச நேரம் படுத்தா குட்டி வந்துடும். என்னடா கத்துறா பய உள்ளன்னு பார்க்குறேன். குட்டி வெளியே வந்து அன்றைக்கி நான் இன்னும் 2 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். காமல் பால் இறங்கினேன். இப்போ வந்து நம்ம காலையில் மேட்ச் வரும்ல, அப்போ பால் இறக்கிட்டாங்க. அம்மாக்குள்ளே இறங்குறேன், கொஞ்சம் பால் இருக்குச்சு. சரி, இன்னும் ஒரு நாள் இருக்கும்ல, அப்படி தான் இறக்கணும்னு நினச்சேன். ஏன்றுச்சு இந்த தண்ணி கூட மறுபடியும் உடையுது. வந்துருச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வரப்போ இந்த வெளியே தள்ளி வச்சு முடிஞ்ச அளவுக்கு. ஆஹா, இது வெயிலில் வந்துட்டா. இந்த குட்டி கரெக்டாக தான் அங்கே கால் முன்னங்கால் எல்லாம் கரெக்டாக வருது. ஃபோனை கீழே வச்சு எந்திரிக்காத. ஆத்தே, அந்த குட்டியை பார்த்துட்டு எந்திரிக்கிறான். பையன் உள்ள குட்டியோடு எந்திரிக்கிறது. ஆனால் அப்படி தான் நாங்கள் டைனோசர் இப்படித்தான் பண்ணால். இப்போ இன்னும் இழுக்க முடியாது, எசவில் நிற்கிது வேறு. குட்டி எங்கே ஓப்புது, அதை தான் தள்ளி வச்சேன். ஆனால் கச்சா நீ ரொம்ப இது. ஆத்தே, நீ உன் வேலையை கட்ட வச்சா. குட்டி போட்டோம், நான் ஏன் பாட்டு போகிறேன்ட்டு. டைனோசர் ஸ்கைபால் 3 பேர் இருக்கீங்களே. சும்புச்சி பழி வாங்குற நேரம் பார்த்து. ஏய் ஓடி, குட்டி வர டயத்தில் ஓடி ஓடி உள்ளே உள்ளே போய் நல்ல போடு. படுத்துட்டா. குட்டியை போட்டு அமைக்கிறாத. குட்டி வெளியே வந்துச்சு. போன வச்ச வேண்டியா. அப்பாடா, ஒரு வழியாக பரவாயில்ல. இது என்ன கலர், நம்ம ரெட்டை சொல்லி கலர் போட்டாமல் ஒரு கொம்பனை மாதிரி. இது வந்து நம்ம மூலிக்கு விழுந்திருக்கு பயவுள்ள. இது நம்ம கொம்பனுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இதான் முன்னாடி பறக்கணும். அக்கா முன்னாடி பறந்துக்கு பட்ட குட்டி. இது வந்து என்னது, கெட்டா குட்டி போட்டிருக்குங்க. இவன் தம்பி, இவன் தான் முன்னாடி பறக்கணும். இது நம்ம கொம்பனை மாதிரியே இருக்குங்க. நல்லா எழுந்திரிச்சு நல்லா நக்கிக்க. இதுவே கொஞ்சம் பரவாயில்ல. கெடா குட்டி இனிமேல் ஒத்துக்கு நல்லா வளர்ந்துக்கிறது. போட்ட குட்டி கொஞ்சம் சுமாராக தாங்க வளருது. அது எப்போயுமே அப்படி தாங்க இருக்குது. இப்போ 2 பேரும் எனக்கு கை கால் நல்லா உருவி விட்டாச்சுங்க. 2 நல்லா கை கால் உருவி வச்சு அப்படியே நம்ம ரெட்டை சொல்லி பண்ண மாதிரி கொம்பையும் கலர் அப்படியே இருக்கா மாறாமல். இது பார்ப்போம், ஏதாவது புளியம்பூர் கிளம்ப இருக்கு. எங்கள் கொம்பை மாதிரி கணந்திருக்கா. கொம்பை மாதிரி கலர் ஒன்று அப்படியே விழுந்துருங்க. கச்சா பாருங்க, பரவாயில்ல. சேலம் கருப்பு தான், ஆனால் கலர் வச்சா குட்டி எப்படி விழுந்திருக்கு. கொடியாட்டு கடா போட்டாலும் அப்படியே இந்த கொடியாட்டு கடை அப்படியே விழுகுதுங்க. சில பேர் சேலங்கருப்பு விழுதாண்டாக்க. இந்த விழுந்திருக்கு, நானே எதிர்பார்க்கல. சேலங்கருப்பு தாயி அப்படியே நம்ம புளியம்பூர் கலருக்கு அப்படியே விழுந்திருக்கு. நம்ம மூலிக்கு செவலைக்கு அப்படியே மூலி கடாமல் விழுந்திருக்கு. இன்னும் பசங்க எல்லாத்தையும் வீட்டிலேருந்து அம்மா கால் பண்ணி வர வைக்கணும். ஏன்னா நம்ம அதை குட்டியும் பார்த்துக்கிட்டு பார்க்க முடியாது. நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். கைப்பாலெல்லாம் நிற்க முடியல, பசியை. மணி 3 மணிக்கிட்ட வர ஆயிடுச்சு. சரி, ஆடுகள் எல்லாத்தையும் கிளப்பி கொண்டு போகணுங்க. நீ கட்டை போய் எடுத்துக்கொள்ள, அதான் ரொம்ப சிரமப்பட போகிறேன். சரி வாங்க பசங்களா, கிளம்புவோம். நம்ம அம்மா பாண்டி உனக்கு தம்பி ஒன்று தங்கச்சி ஒன்று பிறந்துக்கடா. கம்மா பாண்டி. இவன் கரும்பூர் மூலி, அங்கே ஒரு சுத்த செவலை மூலி, ஒரு புளியம்பூர் விழுந்திருக்கேன். அம்மா பாண்டி போடா. உனக்கு 2 தம்பி, ஒரு தங்கச்சி ஒன்று. காதை போர், காதான் டிசைனாக இருக்குது. வாங்க போலாமா. உங்கள் ஊடியா என்ன உன் பேரனை பார்க்க பேத்தியப்பா கிட்ட போகிற வர்ற. என்ன அந்த பிள்ளைய வச்சுக்கிறேன் நீ? 2 பிள்ளையா நீ வேணா வளர்க்க. நான் விட்டு
போலாமா வாங்க கச்சா கிளம்புவோம். கச்சா ஒரு குட்டி கையில் இருக்குது, நீ வாட்டுக்கு 100 குட்டியை காணாந்து தேடாத. அது நல்லா என் பையில் மேலே போட்டேங்க. சரி வாங்கடா போகலாமா. ஓடியா எத்தா வா ஓடியா எலியம்மா வா போ எல்லாம் போய்க்கிருக்கேன். டைனோசர் பொறுக்க முடியல, ஸ்கைஃபால் அப்பா வந்து பொறுக்க முடியல. வாங்க போவோம். ஓடியா கருச்சே உள்ளே என்ன பண்ணிக்கு இருக்க. வா கோகோ ஏறு வேறு எங்கிட்டும் பிளானை போட்டுக்கோ. பழி வாங்கிறாங்கிறா நீங்கள் வேறு கரெக்டான இடத்துல. ஓடியா வடக்கம்மா பாட்டி ஏறு ஸ்கைஃபால். நீ தான் பறந்தில்ல, நேராக பாதையை பார்த்து போக வேண்டியதானே. வேறு எங்கிட்டும் பிளானை போட்டுறாங்க, எங்கிட்டு போகுதுன்னு தெரியல. கரெக்டாக தான் போகிறாங்க. இன்றைக்கி எதுக்கு அங்கிட்டு போய்க்கிறீங்க, புது பிளானை பிடிச்சிக்கிட்டு இங்கிட்டு வா. இன்றைக்கி நேரம் அங்கிட்டு போவாங்க, இன்றைக்கி இங்கிட்டு வந்துட்டாங்க. எப்பா சாமி கத்தி குமிக்கிறா. இங்கிட்டு வச்சு கொண்டு போட்ட பாட்டு பெரும்பாடு. நல்லா கொஞ்சம் போகும் பிள்ளை தான். இந்த வரணும் பசங்க எல்லாத்தையும் முள்ளுக்குள்ளே இருக்காங்க. இங்கிட்டு வெளியே ஓடிப்பிறேன். இங்கிட்டு வாங்க வா 2 பூவை கடிங்க துத்தி பூவை. அப்புறம் போவோம் நல்லா கொஞ்சிக்க. நீங்கள் கட்டப்பை இருந்தால் நேரம் அழகாக குட்டியை கொண்டு வந்துடலாம். ரொம்ப சிரமம், அந்த பைக்கில் உட்கார மாட்டேங்குது. ஒன்று உட்காருது பையில் மலிச்சு தவத்தான் பார்க்குது. நான் கையிலே பிடிச்சி கொண்டேன், கொஞ்சம் பரவாயில்ல. நான் கூட கொஞ்சம் சிரமம் வராதுன்னு நினச்சேன். எங்கிட்ட எல்லோரும் ஒத்து சேர்ந்து கொண்டா வந்துட்டாங்க. நம்ம ஸ்கைபால் பரம்பரை எல்லாம். எந்த குட்டியும் பால் பறக்கலுக்கு, ஏன்னா பால் பறக்கக்கூடாது. வெயில் அடிக்கிறதுனால பால் தெரிஞ்சவும் சூடாயிரும். வீட்டில் போய் ஒரே பறிக்கலாம். இப்போதைக்கு குட்டிகளை மட்டும் வெயில் கொண்டு வர மட்டும் இருந்தால் சரித்தான். வாடியா மேலே அங்கே படு மிதிச்சு விடுவோம். உங்கள் அம்மா மோசமானவங்க. உங்கள் அம்மா வரல பார்த்தா பூமிகளுக்கு தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும் போல். உன் பிள்ளை தாண்டி கொஞ்சம் எல்லாம் கரெக்டாக ஒரு பக்கமாக தான் மேய்கிறாங்க. அவனு பிரியாமல் மேய்கிறாங்க. காரணம் பசி பயவில்லை. எங்கே அந்த டைனோசரஸும் நம்ம ஸ்கைஃபாலையும் காணுங்க. அப்படி வந்தாலும் ஒரு வேளை அங்கிட்டு போயிட்டாலும் தெரில. மற்ற எல்லாம் கண்ணுக்கு தெரியுது, பழுன்னு கண்ணுக்கு தெரில. மற்ற எல்லாம் தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அங்கே போயிட்டாங்க போல். அதை குட்டி இடையில பைக்கில் போட்டு எடுத்துக்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி திரும்பி ஓடியாந்துருவா. சொல்ல முடியாது. என்ன தெரில, படுத்து எந்திரிக்குது. போய் தண்ணி வச்சிரு. அண்ணன் வந்தால் ஒரு வழியாக அண்ணன்ட்ட கட்டப்பையில் வச்சு கொண்டு போட்டாச்சு. பால் அது பறக்கல, வீட்டில் போய் பறிக்கிற வேண்டி தான். இப்போ வறுக்க வேணாம், அடிக்கிற வெயில் அப்படி. என்ன தெரில, கச்சா படுத்து எந்திரிக்கிறா. என்றைக்குமே குட்டி போட்டு அவ்வளோ படுத்து எந்திரிக்காது. அது ஒருவேளை அந்த தெம்பு அதிகமாக குட்டி போட்டோன்னே அந்த எனர்ஜி இல்லாமல் இருக்கும். அதான் போனோடனே தண்ணி வச்சா எனக்கு அந்த தெம்பு வருங்க. ரொம்ப வரமுல, ரொம்ப நடக்கமுல, படுத்து எந்திரிச்சா பரவாயில்ல. எங்கிட்ட தெம்பில் வந்தால் என்னை கேட்டால் கச்சா பாராட்டலாம். இதுக்கு நீங்கள் வராமல் செம்பரியாடை வேறு கூட்டு போகிறீங்க. அது வாட்டுக்கு மேயர் இப்படி சொல்லிட்டு வந்துட்டாங்க. நம்ம இங்கிட்ட தனியாக போயிட வேண்டியதாங்க. இந்த தண்ணிக்கு வேறு விடலை. பசங்களை போய் தண்ணி விடணும். ஒன்று இங்கிட்டு இல்லாட்டினா இந்த பக்கம் போகணும். தண்ணியை பார்த்துட்டாங்க, இன்னும் நிற்க மாட்டாங்க. தண்ணி போய் குடிக்கிறதோ குடிக்கட்டும். வா நீங்கள் எல்லாம் வரலையா. தண்ணி நல்லா அப்படி ஏறி எனக்கா இருக்குது. குடிப்பீங்களா? நல்லா 4 மணி ஆகி போச்சு. குழுன்னு இருக்கும், சூடு இல்லாமல் இருக்கும். குடிங்க. ஓடியா எந்தா மணி நான் கரெக்டாக 6 மணி கூட ஆகலை. ஆனால் அவங்க கிளம்பிட்டாங்க. நல்லா மேய்ஞ்சிட்டாங்க. காரம் நல்லா மதிய பரவாயில்ல, சூப்பராக மேய்ஞ்சிட்டாங்க. பயவில் நம்ம கச்சா இன்றைக்கி குட்டி போட மாட்டேன்னு நினச்சேன். நான் இன்னும் 4 நினச்சேன். ஆனால் ஈத்தாளுக்கு சொல்ல முடியாதுங்க. 145 to 150 5 நாளுக்குள்ளே எப்போ வேண்டா குட்டி போட. சிலது 140 to 155 கூட ஆகலாம். ஆனால் ஈத்தாளர்களை நம்பவே முடியாது. எப்போ டக்குன்னு பாலை இறக்கல காம்பில் காலையில். இப்போ மதியம் அந்த பக்கத்தூர் போகிறேன், இறக்கிட்டா பயவில். எங்கிட்ட நல்லபடியாக ஏண்டா சரித்தா. அதனால் இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சி சப்ஸ்கிரைப் போட்டிருக்கேன். பிடிக்காதுங்க டிங்கின்னு ஒரு லைக்காக போட்டு விட்ருக்கேன். இதே நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வீடியோ உங்களே சந்திப்பா. வரட்டா பார்க்கலாமா. See you, bye. நான் நெத்து போட்டு நண்டே நீயா பொறுமையாக நண்டே, இன்னும் டைம் இருக்குது.